பூவனைக்கு மக்களிங்க பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வெறும் சேரை மட்டும் காமிச்சு ஒரு புது டைட்டை கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க மார்வல். இதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் WB அடுத்த நாள் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. மைண்ட் கிராஃப்ட் மூவிக்கான ப்ரொமோஷன் சொல்லி இந்த சேரை வந்து கொடுத்துருக்கான். நல்லா வருவீங்கடா டே, இனிமே பூரா பையனை வெறும் சேரை வச்சு தானே ப்ரொமோஷன் பண்ணுவான். இது எங்கே போய் முடிய போதோ? எத்தனை பேர் நடுராத்திரி இந்த 5 மணி நேரம் உட்காந்து சேரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே காமிப்பீங்க. மொத்தம் 27 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போதைக்கு டூம்ஸ்டே படத்துக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 27 மிகப்பெரிய நேம்ஸ் தான். பட் நம்ம எதிர்பார்த்த சில பேர் இந்த படத்தில் அனௌன்ஸே பண்ணப்படலை. ஒரு 10-15 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தவங்க இந்த படத்தில் இருப்பாங்க சொல்லி நினைச்சவங்க யாருமே வரல. RDJ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து எல்லாருமே பெரிய நேம்ஸ் புது சேஸாக வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மார்வல் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. தட்ஸ் ரூம் ஃபார் மச் மோர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால 27 பேரை தாண்டி கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க தான் எனக்கு தோணுது. சில பேரை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் பிளாட்டண்டாக இவங்க இந்த படத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்ச நிறைய பேர் இல்லாத அந்த சமயத்தில் அவங்களாம் யார் ஏன் இந்த படத்தில் வரலங்கிறத மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோமா? மிகப்பெரிய சர்ப்ரைஸாக எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருந்தது பிசைட் டெட்பூல் அண்ட் வூல்வரின். பிகாஸ் அந்த படம் போன வருஷம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டெட்பூல் இப்போதைக்கு டேரக்டாக டிவியை கூடவே கனெக்ட்ல இருக்காரு. அந்த மனுஷன் நினைச்சாருன்னா எங்கே வேணாச்சு போகலாம். என்ன கேட்டிங்கன்னா நம்ம சானிங் டாட்டம் அந்த கேம்பிட்டை வாய்ட்லேருந்து வெளில கூட்டிட்டு வந்ததே டெட்பூலாக தான் இருந்திருக்கணும். கேம்பிட் இந்த படத்தில் இருக்காரு, ஆனால் டெட்பூல் அண்ட் வூல்வரினை கன்ஃபார்மே பண்ணல. மார்வலுக்குள்ள இப்போதைக்கு ஒரு குட்டி டெட்பூல் பிரச்சனை ஓடி தான் இருக்கு. பட் அதை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் டூம்ஸ்டேக்குள்ள அவரை கூட்டிட்டு வருவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். பட் யோசிச்சு பாருங்க, டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்தால் கூடவே சேர்ந்து R ரேட்டிங்குமே வரும். R ரேட்டட் இல்லாத டெட்பூல் படத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. நடுவில் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் டெட்பூல் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெட்பூல் 2 வந்து பார்த்தீங்கன்னா PG-13 மாற்றி கொடுத்துருப்பாங்க. கேவலமாக இருக்கும். டெட்பூல்னாலே R ரேட்டட் கண்டென்ட் தான். அப்படி இருக்க அந்த சமயத்தில் அந்த மனுஷனை தூக்கி இப்போ உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் போட முடியும்னு நினைக்கிறீங்களா? மேபி அதை பேஸ் பண்ணி ஒரு குட்டி கலை சீக்வன்ஸ் இருக்கலாமே தவிர்த்து டெட்பூல் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவெஞ்சர்ஸே ஒரு பிராண்ட் தான். PG-13 இருந்தால் மட்டும் தான் கல்லா கட்ட முடியும். யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது டவுட் தான். பட் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த R ரேட்டட் கண்டென்ட் எதுவுமே பேசாமல் என் வாயை கட்டி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குட்டி கேமியோ சீக்வன்ஸை மட்டும் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் இல்லைனா வூல்வரினுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வூல்வரின் கூட புரூட்டலான கில்லர் அவரை வச்சு PG-13 கொடுக்குறதும் கஷ்டம் தான், நல்லா இருக்காது. மேபி இந்த R ரேட்டடுக்காகவே பாசிபிளி டெட்பூல் அண்ட் வூல்வரினை கழட்டி விட்டுருக்கலாம். அதுக்கான சான்சஸ் அதிகம். சீக்ரெட் வார்ஸில் வருவாங்களான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வூல்வரின் சீக்ரெட் வார்ஸில் வந்தே ஆகணும். பட் டூம்ஸ்டேல டெட்பூல் அண்ட் வூல்வரினை ஸ்கிப் பண்ணுறதுக்கான முதல் காரணம் R ரேட்டடாக தான் இங்கே இருக்கணும். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க தெரியல. பட் ஒரு சீக்ரெட் கேமியோவாக கூட உள்ள வச்சிருக்கலாங்க, வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எனக்கு ஷாக்கான இன்னொரு கேஸ்டிங் நிக் ஃபியூரி. ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா அவெஞ்சர்ஸ் படத்துலையுமே நிக் ஃபியூரி அப்பியர் ஆகியிருந்தாரு. இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் எதுக்கு நம்ம நிக் ஃபியூரியை ஸ்கிப் பண்ணாங்க? சாமுவேல் ஜாக்சன் சீக்ரெட் இன்வெஸ்டெல்லாம் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிக் ஃபியூரி வராத அந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி லைக் அவர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலையோ என்னமோ. பாசிபிளி அவருக்கான டீஸ் இருக்கலாம். இப்போதைக்கு ஸ்வாட் ஹெட் குவார்ட்டர் ஸ்பீக் ஸ்டேஷனில் வர அந்த மனுஷன் இருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக அவருக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாகணும். பிகாஸ் ஓவராலாகவே இந்த உலகத்தோட அந்த மொத்த பாதுகாப்பையுமே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் தானே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உடச்சதுலாம் வேற கதை. பட் புதுசாக ஏதாவது பில்ட் பண்ணியிருப்பாங்களே பீக்குன்னு உலகத்தை பாதுகாக்கிற வேலையில் முன்னாடி வந்து நிற்கிறது நிக் ஃபியூரியாக இருக்க அந்த காரணத்தினால அவருமே காமிப்பாங்க நான் நினச்சேன். இல்லாமல் போனது வருத்தம் தாங்க. அண்ட் நிக் ஃபியூரி மட்டும் இல்லைங்க, கூடவே சேர்ந்து அந்த மார்வல்ஸ் கேரக்டர் யாருமே அனௌன்ஸ் பண்ணப்படல. மிஸ் மார்வல், கேப்டன் மார்வல் அண்ட் முக்கியமாக ஃபோட்டான், அதாவது நம்ம மோனிகா ராம்போ கூட இன்ட்ரீஸ் பண்ணல. அவங்க தான் இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, எர்த் 616க்கும் அந்த பக்கம் மோனிகா ராம்போ இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்மென் எர்த்துன்னு வச்சுக்கலாமே. அந்த படத்தில் பேர் என்ன நம்ம கெல்சி கிராமர் பீஸ்ட்டுமே டூம்ஸ்டே படத்தில் இருக்காரு. பட் பீஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருந்த மோனிகா ராம்போ இந்த படத்தில் இல்லையா? ஹவு எப்படா அது சாத்தியம்? ஃபர்ஸ்ட் இன்கஷன் இருக்கிறதே இந்த 2 உலகத்துக்கு தான் நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஆர் அட்லீஸ்ட் அப்படி தான் பாசிபிளி ரைட்டிங் இருக்கணும்னு நம்புறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மோனிகா ராம்போ உள்ள வந்தே ஆகணும். மோனிகா ராம்போ வரும்போது கண்டிப்பாக மிஸ் மார்வல், கேப்டன் மார்வல்லாம் இன்ட்ரோ ஆகியே ஆகணும். மோனிகா ராம்போ பேர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தாங்க ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போதைக்கு இருக்க மல்டிவர்சல் கனெக்ஷனே அவங்க தான் ஒரு முக்கியமான கேரக்டர். ஒருவேளை மார்வல்ஸ் படம் ஹிட் ஆகலன்னு சொல்லி மொத்த கேரக்டருமே மாற்றி எழுதுக்கடா அப்படிங்கிற மாதிரி கேன்ஃபிகே பிளான் பண்ணியிருப்பாரோ. அந்த நடந்த விஷயத்தை ரெட்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கிளம்பினாலும் கிளம்பிடுவாருங்க. பட் மோனிகா ராம்போ பேர் இல்லாதது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் மிஸ் மார்வலை பற்றி பேசும்போது அந்த படத்தோட எண்ட்லேயே இந்த பக்கம் நான் ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அவெஞ்சர்ஸ் டீமை தேடி போயிருப்பேன். அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு எங்க அவெஞ்சர் பேர் கூட இல்லைங்க. ஒரு எங்க அவெஞ்சர் பேர் கூட இல்லை. கேட் பிஷப், கேசி லாங், விக்கன், ஸ்பீடு, நோவன் ஒரு எங்க அவெஞ்சர்ஸ் பேர் கூட இல்லை. அப்புறம் ஏன்டா கடந்த 2 படங்கள் இந்த மாதிரி எங்க அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரிஜினல் கேங் ஸ்கிரிப்ட் படி எங்க அவெஞ்சர்ஸ் தான் ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம கேங் எதிர்த்து போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கேங் டைனஸ்டியை ஸ்கிராப் பண்ணோட சேர்த்து இந்த பக்கம் எங்க அவெஞ்சர்ஸுமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க போல. ஆக்சுவலாக அந்த எங்க அவெஞ்சர்ஸை பில்ட் பண்ணதே கேங் டைனஸ்டி படத்துக்காக தான். ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கு. பட் அது ஸ்கிராப் ஆன அந்த சமயத்தில் எங்க அவெஞ்சர்ஸும் வராத மாதிரி இப்போதைக்கு மொத்த கதையுமே மாற்றி எழுதிருக்காங்க. ஸோ எங்க அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு சும்மா தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கான சீரிஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. பட்
பட் அவெஞ்சர்ஸ் படங்கள்லாம் மெயின் ரோல் கண்டிப்பாக டவுட் தான். ஏன்னா டூம்ஸ்டே படத்திலே இல்லை, சீக்ரெட் வார்ஸ்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டேவோட பெருசாக இருக்கும் போது அதில் எங்க அவெஞ்சர்ஸை காட்டுறதும் காட்டாததும் ஒன்று தான். மிஸ் மார்வல் எங்க அவெஞ்சர்ஸ் டீம்லாம் இல்லை, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. இவங்க எல்லாருமே தாண்டி செம்ம ஷாக்கிங்காக இருந்தது இந்த படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாதது தாங்க. பெனடிக்ட் கம்பர்பேட்ச் சர்ச்சில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வெரைட்டி கொச்சின் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் நான் அடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் இல்லைங்கிறத ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு என்னோட பிஸ்னஸ் இன்சைடருக்கு பற்றின ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உள்ட்ட அடிச்சாரு. பிஸ்னஸ் இன்சைடரும் நீங்கள் இப்போ என்னத்தான் சொல்ல வரீங்க, இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் வாயிலேருந்து வர எந்த ஒரு மார்வல் விஷயங்களையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றியும் பேசியிருக்காரு. இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று பண்ணிட்டு இருக்காரு நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்ச். பட் இந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாதது எனக்கு என்னமோ செம்ம டவுட்டாக தான் இருக்குது. நான் மல்டிவர்சல் கேரக்டர்ஸ்னு சொல்லி பேசும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் இவர் வந்து நிற்கணும். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லையும் சரி, நோ வே ஹோம்லையுமே சரி, மிகப்பெரிய மல்டிவர்சல் கொலாப்ஸை உருவாக்குனதே இந்த மனுஷன் தான். மல்டிவர்சலுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாகவே நீதாண்டா இருக்குன்னு சொல்லி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஈவல் ஸ்டேஜோட அந்த யூனிவர்ஸ் மல்டிவர்சல் ஈவெண்ட்லேயே மாட்டியிருக்கோம். இப்போ மல்டிவர்சல் லெவலில் சம்பவம் செய்ய வேண்டிய நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்தில் இல்லாதது செம்ம டவுட்டாக இருக்குது. டாக்டர் டூமுமே ஒரு சாசராக தான் வரப்போறாரு. அவருக்கு மேஜிக் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே தெரியும். பட் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய சம பவர்ஃபுல்லான மெஜிஷியன்னா கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அவர் இல்லை, நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டிய சாசரர் சுப்ரீத் வாங் இல்லை, அண்ட் மல்டிவர்சல் லெவலில் ட்ராவல் பண்ணக்கூடிய அமெரிக்கா சாவஸும் இல்லை. மல்டிவர்சல் லெவலில் இவங்க மட்டும் தான் அப்சல்யூட் பீயிங் சொல்லப்படுது. இவங்க கூடவே சேர்ந்து நம்ம கேலக்டஸ் அப்சல்யூட் பீயிங் தான். பட் இவங்களால மட்டும் தான் மல்டிவர்சல் லெவலில் இன்கஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் டாக்டர் டூமுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தானே இவங்க. நம்ம படித்த சீக்ரெட் வார்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வரப்போகுதுன்னா டாக்டர் டூமுக்கு அமெரிக்கா சாவஸ் ஒரு முக்கியமான துருப்புச்சிட்டு. அவங்கள வச்சு மட்டும் தான் மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய மாலிகுல் மேன்ஸை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டாக்டர் டூமால் கொண்டு வர முடியும். அமெரிக்கா சாவஸோட பவரை நம்ம டாக்டர் டூம் ஹார்னஸ் பண்ணணும். பட் அமெரிக்கா சாவஸ் இந்த கேஸ் லிஸ்ட்லேயே இல்லைப்பா, அவங்களும் ஒரு எங்கே வந்தது தான். கேஸ் லிஸ்ட்லேயே இல்லாதது செம்ம டவுட்டாக இருக்குது. ஸோ மல்டிவர்சல் லெவலில் ஹேண்டில் பண்ணக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லை, வாங் இல்லை, அமெரிக்கா சாவஸ் இல்லை, வாண்டாவுமே இல்லை. ஐ எக்ஸ்பெக்டட் தட். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வாண்டா இப்போதைக்கு செத்து போயிட்டாங்க. அவங்கள கேஸ்ட் லிஸ்ட்டில் திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணால் அவங்க ரிட்டன் ஆகிற அந்த விஷயம் பிரேக் ஆகிடும். அது ஸ்பாய்லர் தானே. ஸோ அதனால் பாசிபிளி அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே தவிர்த்து எனக்கு என்னமோ வாண்டாவும் இந்த படத்தில் இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருசேட் கதையுமே லைட்டாக டச் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க. அதில் நம்ம டாக்டரும் அண்ட் வாண்டாவுக்கு கல்யாணமே ஆகிடும். அது ஒரு வித்தியாசமான கதை. அதில் யங் அவெஞ்சர்ஸ் 8 பேர் வருவாங்க. அது நடக்கிற மாதிரி இருந்தால் இந்த யங் அவெஞ்சர்ஸ் அண்ட் வாண்டா ரிட்டர்னுங்கிறது இந்த டூம்ஸ்டே படத்துக்கு ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டாக இருக்கணும். எனக்கு என்னமோ வாண்டா கண்டிப்பாக இந்த டூம்ஸ்டே படத்தில் இருப்பாங்க தாங்க தோணுது. மேபி யாருக்கு தெரியும், டாக்டர் டூம் வாண்டாவோட பவர் கூட ஹார்னஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாக்டர் டூமுக்கு மேஜிக்கும் தெரியும், டெக்னாலஜியும் தெரியும், அதே தான் புத்திசாலி வேறு. இப்படி இருக்கவனே எப்படிங்க தடுக்க முடியும்? எனக்கு என்னமோ வாண்டா வருவாங்க போல தான் தோணுது. ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாதது செம்ம டவுட்டாக இருக்குது. அதை தொடர்ந்து கிரவுண்டட் கேரக்டர்ஸ் நம்ம ஹாக்கை எங்க ஓஜி அவெஞ்சர்ஸ்லாம் நம்ம தோர் மட்டும் தான் டெக்னிக்கலாக அந்த டீமுக்குள்ளேயே இருக்காரு. ஹாக்கை ஜெரிமி ரெனர் மென்ஷனே செய்யலை. அட்லீஸ்ட் அவரை வச்சு ஒரு சின்ன கேமியோ கொடுத்தாலாச்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஜி அவெஞ்சர்ஸில் 2 பேராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஓஜி அவெஞ்சரில் இருக்க முக்கியமான ஒருத்தர் ப்ரூஸ் பேனரு. ஹல்க்டா, ஹல்க் இல்லாத ஒரு அவெஞ்சர் படமா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தாங்க இருக்குது. ஹல்க் இது வரைக்கும் டம்மியாக காமிச்சது பத்தாதுன்னு சொல்லி இனிமேல் காட்டவே வேணாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களோ. இப்போ லேட்டஸ்டாக லீக்கான அந்த கான்செப்ட் ஆட்டில் கூட நீங்கள் ஹல்க்குன்னு தனி ஒரு உலகம் இருக்கதே பார்த்துருக்கலாம். க்ரீன் லேண்டர்னு சொல்லுவாங்க, பேட்டில் வேர்ல்டில் இருக்குது. ஹல்க் மட்டும் இல்லைங்க, கூடவே ஷீ ஹல்க்கு, ஸ்காரு, இப்போ லேட்டஸ்ட்டாக கேப்டன் அமெரிக்கா 4ல் ரெட் ஹல்க் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இவங்க யாரையுமே டீஸ் பண்ணலை, யாரையுமே தண்டர்போல்ட் ராஸ்லாம் டீஸே பண்ணல. மார்க் ரஃபலோ ஹல்கெல்லாம் அழகாகவே காமிக்கலாமே. மார்க் ரஃபலோ இல்லைனா எட்வர்ட் நார்டன் மல்டிவர்சல் லெவல் ஹல்க்குன்னு சொல்லி யாரையாச்சும் கூட்டு வரலாம். ஆனால் ஹல்க்கையே டீஸ் பண்ணலை. மேபி லைக் அவங்கள வச்சு ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா படத்தில். அண்ட் ரூமர் படி இந்த படத்தில் தான் நம்ம உண்மையிலேயே சேவேஜ் ஹல்கை திரும்ப பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் ஹல்கா இருக்க ஒரு சேவேஜ் ஹல்கா டூம்ஸ்டே படத்தில் தான் மாறவே போகிறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் கேஸ்ட் லிஸ்ட்டில் ஹல்க்கும் இல்லை, ஷீ ஹல்க்கும் இல்லை, யாருமே இல்லை. ஹல்க் இல்லாத அவெஞ்சர்ஸ் படமா? என்னடா பண்ணுறீங்க? மேஸ்ட்ரோ ஹல்க் வர மாதிரியும் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. மேபி அந்த ட்விஸ்ட்டை சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கம் ஹல்கை டீஸ் பண்ணாமல் இருக்காங்களோ. ஆனால் பூமிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போதுங்கிறது கண்டிப்பாக ஹல்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவருமே டெக்னிக்கலாக ஒரு ஜீனியஸ் தான். ஆனால் இவங்களே குறை சொல்ல முடியாதுங்க. ஹல்க்கு வர வேண்டிய கேப்டன் அமெரிக்கா 4 படத்துலேயே ஹல்க் வரல. இல்லை அவெஞ்சர்ஸ் படத்தில் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தான் போல. ஷீ ஹல்க்கு மேபி டவுட் தான். ஏன்னா அந்த சீரிஸ்க்கே மிகப்பெரிய பேக்லாஷ் ஏற்பட்டுச்சு. கண்ணிலே காட்டாதீங்கன்னா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டாங்க போல. ஸ்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஹல்கோட ஃபேமிலி மொத்தமாக வரலங்க. ஹல்க் கூடவே சேர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய கிரவுண்டட் கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டார் லாடுங்கடா, கிறிஸ் பிராட்டுங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக கிறிஸ் பிராட் இருப்பார் தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த மனுஷன் பூமியில் தாங்க இருக்காரு. அண்ட் இவர் ஸ்பேஸாக ஏகப்பட்ட இடங்களுக்கு சுற்றி இருக்கிறத காத்துனால காஸ்மோஸில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும். கார்டியன்ஸ் கூட கனெக்டில் இருக்காரான்னு தெரியல, இருக்க மாதிரி காமிக்கலாம். ஸோ ஸ்டார் லார்டு, அதாவது நம்ம கிறிஸ் பிராட் ரிட்டர்ன் ஆகலையா, என்ன நடக்குதுன்னு புரியல. அதே மாதிரி கார்டியன்ஸ்லையுமே யாருமே கன்ஃபார்ம் செய்யல. இப்போதைக்கு கார்டியன்ஸ் டீமுங்கிறது ராக்கெட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கார்டியன்ஸில் நம்ம ராக்கெட்டு, குரூட்லாம் மிக பெருசாக வளர்ந்துருக்காரு. அவர் யாரையுமே பார்த்தீங்கன்னா டீஸ் படமாக வச்சுருக்காங்க.
ஸோ கார்டியன்ஸ் அண்ட் நம்ம கிறிஸ் பிராட் வரல. அண்ட் இப்போதைக்கு கிரவுண்ட் லெவலில் சண்டை போட்டுட்ருக்க இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஆப்வியஸாக டேட் டெவில். பனிஷரையுமே சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே டீஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி கிளம்புன அந்த ரிப்போர்ட் படி டூம்ஸ்டே படத்தில் கண்டிப்பாக டேட் டெவில் இருக்கமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் டேட் டெவிலும் வரல, கிறிஸ் பிராட்டும் வரல, பனிஷரும் இல்லை, கிரவுண்டட் ஹீரோஸே இல்லை போல இந்த படத்தில். எக்கோவுமே சேர்த்துப்போம், பாவம் அந்த அக்கா தனியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேரக்டர்னா அப்படி தானே. எக்கோவை யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னு கீழே காப்பிடுங்க. பட் எக்கோவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். தலைவன் மூன் நைட்டுங்கடா, மூன் நைட்டுன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான், மறந்தே போயிட்டீங்க போல். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க மூன் நைட்டுக்கு. ஆனால் மூன் நைட் கேரக்டரை எங்கேயுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. மிட்நைட் சன்ஸுக்கு ஒரு படம் வருது, அதுக்கு தான் கொண்டு வரும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க நம்புகிறேன். பட் மூன் நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டீசே பண்ணலை, எங்கேயுமே காமிக்கவும் இல்லை. மகேஷ்லா அலி பிளேடு அந்த மனுஷனுக்கு தனியாக படம் தான் கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி அவஞ்சர்ஸ் பற்றியாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுக்கிறா ஐயப்பா. இப்போ வந்திருக்க மார்வல் ரைவல்ஸ் கேம்லேயே பிளேடு வந்துட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படத்தில் நம்ம பிளேடை பார்க்க மாட்டோம் போல். என்ன தெரிஞ்சு மேபி இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்தில் டீஸ் பண்ணதுக்கு காரணம் மிட்நைட் சன்ஸாக தான் இருக்கும்னு ஃபீல் ஆகுதுங்க. மிட்நைட் சன்ஸ் அந்த படத்தை டீஸ் பண்ணுறதுக்காகவே பாசிபிளி இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம மூன் நைட் பிளேட் இவங்க எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்களோ என்னமோ. அதே மாதிரி நான் நிக்கலஸ் கேஜுமே எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஓஜி எக்ஸ்மென் டீமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு நிக்கலஸ் கேஜ் அஸ் கோஸ்ட் ரைடர்னு சொல்லி காமிச்சிருவாங்களோ சொல்லி நினச்சேன். ஏன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின்லேயே ஆக்சுவலாக நிக்கலஸ் கேஜ் இந்த கோஸ்ட் ரைடராக வர வேண்டியது ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனையில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருந்திருக்கு. நிக்கலஸ் கேஜ் டீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், காட்டலை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். நிக்கலஸ் கேஜ் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நான் எதிர்பார்த்தேங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இட்டர்னல்ஸுங்கிற ஒரு டீம் சுற்றிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆப்வியஸாக சில இட்டர்னல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹரிஷம் வேற எங்கேயும் கூட்டு போயிட்டாரு. ஆனால் கூட்டு போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. போனவரே அப்படியே போனவர் தான், கண்டா வர சொல்லுங்க அவங்கள. சரி, இப்போ நீங்கள் வீடியோக்கு பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு பேர் என் கதையில் அப்படியே பச்சையாக கேட்குது. ஆப்வியஸாக டாம் ஹாலண்ட் எங்கடா, ஸ்பைடர்மேன் எங்கடா, பாயாசம் எங்கடா. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் டீஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு. ஐ மீன் லைக் டாம் ஹிடர்ஸ்டன் வரும்போது கூட டாம் ஹாலண்ட் தான் நான் நினச்சேன். ஸ்பைடர்மேன் இல்லாத அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படமா? பிகாஸ் அந்த படத்தில் நம்ம டாக்டர் டூமா ஆடிஜேவே வராரு. அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மேலே அதிகமான பாசம் காட்டினது ஸ்பைடர்மேன் தான். அவருடைய ரியாக்ஷனை பார்த்தே ஆகணுமே. பத்தது குறைக்கி இந்த படத்தில் இருந்து தான் ஸ்பைடர்மேன் 4க்கான லீடே கொடுக்க போகிறாங்களாம். டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவில் தான் ஸ்பைடர்மேன் 4 செட் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் ஸ்பைடர்மேன் இல்லாமல் எப்படி பாட்டிங்க லீட் அப் கொடுப்பீங்க? இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஷாக்கராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி லைக் சோனி தம்பி அது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்வலுக்கு ஏதாவது கண்டிஷன் போட்டிருப்பாங்களோ. சோனி தான் ஸ்டில் அந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் அவங்க தான் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாகணும். அடுத்த மாதம் சோனி சினிமா கான் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி அதில் இந்த பக்கம் டூம்ஸ்டேல அஃபிஷியலாகவே இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வராருங்கிறத சோனி அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பேர் சோனிக்கு தானே தேவைப்படும், மார்வலுக்கு இல்லை. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இருந்தாலும் இந்த படத்தோட அந்த கேஸ்ட் லிஸ்ட்லேயே தாமலனையுமே சேர்த்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே. ஏன்டா அந்த ஆக்டர் பேரை கூட வர காட்டக்கூடாது சோனி? ஆனால் ஓவரா எல்லா மாரி போயிட்டு இருக்கீங்களா நீங்கள்? டாம் ஹாலண்ட் மட்டும் இல்லைங்க, டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரி கேஃபில் பேருமே நான் எதிர்பார்த்தேன். எனக்கு என்னமோ டோபி மெக்வேர் கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸில் வருவார் போல தான் தோணுது. அவங்க பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பேர் சின்னவன் பேரே இல்லாமல் பத்திரிக்கை அடிச்சிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நிறைய முக்கியமான கேரக்டர்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூம்ஸ்டே படத்துலேருந்து விடுபட்டிருக்கேன். ஸோ கணக்கெடுத்து பார்த்தா கூட ஒரு 10 பேர் கிட்ட வராங்க. ஆல்ரெடி 27 பேர் கேஸ்டிங்கு, எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பேர் சேர்த்தா 37 பேர், ஆக மட்டும் 40 பேர். சியர்ஸுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது படம் மிக பெருசாக ஃபீல் ஆக போகுது. இத்தனை பேருக்கு நடுவில் டூமுக்கான ஹைப்பு கிரியேட் ஆகுமா? ஏன்னா டூம் வந்து தானோஸ் மாதிரி பில்ட் பண்ணப்பட்ட கேரக்டர் கிடையாது. ஒரே படத்தில் அப்பேர் ஆகி வில்லனாக மாற போகிறாரு. டூமை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸ் தெரியுமா? அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க பொறுத்தது பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இல்லாதது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஐ மீன் லைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாததே ஷாக்கிங்காக இருந்தது. இதேமே தாண்டி சில கேஸ்ட்லெஸ் மெம்பர்ஸை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யாரெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு மறக்காம நீங்கள் கீழே காமிடுங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது எல்லாமே உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசைமான வீடியோ எல்லாமே பட்டு எதிர்க்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் பட்டா